தாத்தா, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. காவேரி எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்காளா? எல்லாமே தாத்தா விசாரிக்கிறாரு. காவேரி சூப்பரா இருக்கா. ஒரு குறையும் இல்ல. ஆனா என் மேல அவளுக்கு அவ்ளோ காதல் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரியுமா அவ சொன்னா? அவளோட காதல என்னால மறக்கவே முடியாது தாத்தா. என்னையும் அவளையும் இந்த ஜென்மத்தில யாராலயுமே பிரிக்க முடியாதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது காவேரி ஃபோன் பண்றாங்க. பார்த்தீங்களா? நான் இப்ப தான் சொன்னேன். அதுக்குள்ள ஃபோன் அடிக்கிறா. என்ன பிரிஞ்சு அவளால இருக்கவே முடியாது தாத்தா அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா சரி நீ பேசு பேசு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அட்டன் பண்ணி பேசுறாரு. என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு காணும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஏன் நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நான் தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க. வைக்கும் போது கேட்குறாரு. என்ன அதுக்குள்ளே ஃபோனை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நான் அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னப்பா உடனே காவேரி ஃபோனை கட் பண்ணிட்டா என் கூட பேசவே இல்லை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை அது ஏதோ தலை சுற்றுதுன்னு சொன்னா அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா அப்படியே சந்தோஷப்படுறாரு. அதுக்குள்ளே பாட்டியும் வராங்க. பாட்டியும் வந்தோடனே எல்லாமே விசாரிக்கிறாங்க. தாத்தா வந்து சொல்கிறாரு. காவேரிக்கு ஏதோ தலை சுற்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி. உண்மையாவா? அப்போது நானும் இவரும் தாத்தா பாட்டி ஆக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஐயோ தாத்தா அதெல்லாம் அவள் எதுவுமே சொல்லலை. தலை சுற்றுதுன்னு தான் சொன்னான். ஆமாம் தலை சுற்றுதுன்னா இப்படி தானே இருக்கும். வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு பேரனோ பேத்தியோ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெற்று கொடுக்கணும் சரியா? அதை வச்சு நாங்கள் கொஞ்சிக்கிட்டு இருப்போம். சீக்கிரமாக அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசி